ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் நம்ம செந்தில் இருக்காரு. எதுக்குப்பா 10 லட்சம் ஓகேன்னு சொல்லிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. 10 லட்சம் உன்னால் பெரட்ட முடியுமா? 10,000 முதல்ல நம்மளால் பெரட்ட முடியுமா? நீ எதுக்கு 10 லட்சத்துக்கு ஓகே சொன்ன? முதல்ல யார் கொடுப்பாங்கன்னு நீ நினைக்கிற? அதுவும் நம்மளை நம்பின்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் இல்லை அப்பாட்ட கேட்டு வாங்கலாம் அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா 200 ரூபாய்க்கு 2000 தடவை பேசுவார். அதுவும் 2000 ரூபாய்க்கெல்லாம் அப்பா பெரிய விஷயம். அதெல்லாம் அவர்கிட்ட போய் நீ வாங்கலாம் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அமௌண்ட்டுக்கு அப்புறம் தந்து தானே ஆகணும் வேலைக்குனா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா நீ எக்ஸாம் மூலியமாகவே பாஸ் ஆகுப்பா, நான் சொல்கிறத கேளுப்பான்னா கேட்கவே மாட்டேங்கிறாங்க. செந்தில் தம்பி, உங்களை விட மீனா நல்லாவே புரிஞ்சிருக்காங்க இந்த வீட்டை பற்றி, அதுவும் இல்லாமல் உங்கள் அப்பாவை பற்றி. இது தெரியாமல் நீ இப்படி பண்ணுறீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை வரும், அதுக்கு காரணம் நான் தான் வேறு சொல்லுவாங்க. இதெல்லாம் தேவையாப்பா அப்படிங்கிறாங்க. உண்மைதான், வாழ வந்த பொண்ணுனால தான் பிரச்சனைன்னு சொல்கிறது என்னைக்கு தான் நீ பாட்ட போகிறாங்களோ அது தெரியல. நம்ம தங்கமயில ஒரு பக்கம் பாடுறத பார்த்தோன்னே உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. இங்கே வந்து பேசலாம்னு நினச்சா இந்தால் என்னடா இப்படி இருக்கான், தெரியாமல் இந்த குடும்பத்தில் கட்டி கொடுத்துட்டோன்னு இவங்க நினைக்கிறாங்க. நீ பொய்யை மறைச்சி ஒரு குடும்பத்தில் கட்டி கொடுத்துடலாம், ஆனால் அந்த இடத்துல அந்த பொண்ணு நிம்மதியாக வாழுதான்னு கொஞ்சம் யோசிக்க. தயவு செய்து யோசிச்சு பண்ணுங்க எல்லாத்தையுமே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும் நீங்கள் நினைக்கலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையே சூனியமாக மாறிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அவங்க? அதை யோசிக்காமல் பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இங்கே தங்கமயில் ஒரு பக்கம் சப்ளையர் வேலையில் இது பண்ண தெரியாமல் அது பண்ண தெரியாமல் திருன்னு முழிக்கிறாங்க. ஓடுறாங்க, ஓடியாடுறாங்க, உட்காராங்க. கடைசியில் திட்டா வாங்கிட்டு இருக்காங்க. என்னடா நமக்கு ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பே ஆயிடுச்சு அவங்களுக்கு. பாவமாக இருக்குது அவங்கள பார்க்க. சரிப்பா எல்லாம் சரியாயிடும், ஆலிஸ் வெல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ஆலிஸ் வெல்ல கொடுத்துருவோம். இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம பாண்டியன் இருக்காரே, அவர் வந்து படத்துக்கு போகிறதுக்கு பழனிக்கு 200 ரூபாய் கொடுக்குறாருங்க. என்னடா மனுஷன், நீ போய் 10 லட்சம் கொடுப்பேன் நான் நினைக்கிறேன் பாருன்னு செந்தில் போய் செவுத்துல முட்டிக்கிறாரு. தேவைதான் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.